காயிரா 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 இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? நம்ம கைரா மேடம் ரிப்பன் கட் பண்ண அவங்களே வராங்களாமா. நான் அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். எப்படியாவது அவங்க கூட ஒரு செல்ஃபியாவது எடுத்துக்கணும். அடடா. ஹலோ அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணா. நீங்க எங்க போகணும்? கண்ணா, எனக்காக ஒரு சின்ன உதவி சொல்லுங்க. என்ன கொஞ்சம் உள்ள கொண்டு போய் விட்டுறியா? சரி வாப்பா. என்னப்பா ஆச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அங்கிள், உங்க ஸ்டிக்கால தான் இந்த சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறியா? அப்படி அப்படி ஓரமா வச்சிருங்களா? சரிப்பா, சரி. பார்த்து பார்த்து. வாக்கிங் ஸ்டிக் இந்தாங்க அங்கிள், உங்க ஸ்டிக்கு. அங்கிள் பார்த்து, பொறுமையா பொறுமையா. சரி, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். அது என்னன்னா, இன்னைக்கு என் கைரா வர. ஆமா, இன்னைக்கு இங்க தான் வராங்க. அவளைதான் பார்க்க வந்திருக்கேன்ப்பா. Friends, எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓடுங்க. என்னாச்சு? போங்க. ரோஹித், அந்த கிழவனை பிடி. யார் இவரா? நில்லுங்க. ஏய், நில்ல. இது எப்படி நடந்தது? 70 வயசு கிழவன் எல்லாரும் முன்னாடியே இந்த பொண்ணை சுட்டு தள்ளி இருக்கான். ஈஸியா தப்பிச்சும் போயிருக்கான். யாரும் ஒண்ணு பிடிக்கல சார். பார்த்தது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். அந்த வயசானால வேகமா ஓடினாரு. அதுவும் சின்ன பையன் ஓடுற மாதிரி ஓடினாரு தெரியுமா? என்னால நம்பவே முடியும். அவன் கையில கன் இருந்ததா? இல்ல சார், நான் கன்னை பார்க்கல. ஆனா நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவரால் வரும்போது நடக்க முடியல சார். ஆனா திரும்ப வரும்போது ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு ஒலிம்பிக்ல மெடல் வாங்குற மாதிரி ஓடி வந்தாரு. அந்த ஆளு கிழமை இல்ல, சின்ன பையன்தான். சார், 2 புல்லட் பட்டிருக்கு. ஆனா எக்ஸிட் ஒன்றும் இல்லை.
புல்லட்டோட டைரக்ஷன் எந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கோன்னா இந்த பக்கத்துல இருந்து தான் சுட்டிருக்கணும். இவ்வளவு கூட்டம் இருக்கு இங்கே, ஆனா எப்படி கன்னை பார்க்காம இருந்திருப்பாங்க? சார் இவ்வளோ ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டியில் இருக்கும்போது கன் எப்படி உள்ள கொண்டு வந்திருக்க முடியும்? சார் சார் இங்க எத்தனை மீடியா வந்தாங்களோ அவங்களோட ஃபுட்டேஜ், இங்க இருக்கிற சிசிடிவி இருக்குல்ல அதோட ஃபுட்டேஜ், அப்புறம் இந்த கேமரா ஃபோன் சார், இதோட ஃபுட்டேஜையும் நான் இன்னும் எடுத்திருக்கேன் சார். நான் ப்ளே பண்றேன் பாருங்க. ஒவ்வொன்றா ப்ளே பண்ண. ஃபுட்டேஜை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அந்த கிழவன் எந்த பக்கம் நிற்கிறானோ அந்த இடத்துல தான் குண்டு வந்த மாதிரி தெரியுது. ஆனா இவன் கையும் தெரியல, அவன் கண்ணும் தெரியல. மறைஞ்சிருந்து சுட்டிருக்கான். கண்ணை இடுப்புல வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் யாரும் பார்க்கல. வாட்ச்மேன் சொன்னது உண்மைதான். அந்த கிழவன் ஓடி வரத பாத்தியா? ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுறான். பங்கஜ், ஏதாவது இதுல க்ளோசர் ஷாட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு கொஞ்சம் ஊத்துப்பா. ஓகே சார். இந்த மாலோட செக்யூரிட்டியே ரொம்ப டைட் சார். மெட்டல் டிடெக்டர் இருந்தாலும் கிராஸ் பண்ணும்போது நான் பக்கத்துல தான் சார் இருந்தேன். அவன் கையில வாக்கிங் ஸ்டிக் தவிர வேற எதுவும் இல்லை. எங்களால சந்தேகப்பட முடியல சார். ஒருவேளை கண்ணை டிஸ்மேண்டில் பண்ணி இந்த வாக்கர்ல வச்சிருப்பானோ, இங்க வந்தவனை அசம்பிள் பண்ணி இவ்வளோ கொண்டு இருக்கலாம் இல்லையா? சார் அப்படிலாம் எதுவுமே நடக்கல. நான் அவன் பக்கத்தில் தான் இருந்தேன். அவன் மேலே சந்தேகம் வர மாதிரி அவன் எதுவுமே பண்ணலை. அவன் எந்த தப்புமே பண்ணலை சார். அபிஜித், வாக்கர் புதுசா இருக்கு சார். இந்த 2 புல்லட் கிடச்சிருக்கு பாருங்களேன். எவ்வளோ பெரிய புல்லட் பாரு. ஏதோ ரைஃபிளோடது மாதிரி இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸா இருக்கு. ஒரு 70 வயசு கிழவன் ஓடி இருக்கான். இன்விசிபிள் கன், விசித்திரமா தெரியக்கூடிய ரைஃபிள் ஷெல்ஸ். நிச்சயமா சுட்டவன் யங்ஸ்டர் நல்லா தெரியுது. ஏன்னா நிச்சயமா கிழவனால இதெல்லாம் செய்ய முடியாது. மார் வேஷம் போட்டுட்டு வந்து தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறான். ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் தன்னை ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருக்கிறான். சூப்பர். எனக்கு ஒரு மண்ணும் புரியலையே. எனக்கும் தான் சார். என்ன ரீசனா இருக்க முடியும்? ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல? அதைத்தான் நானும் சொல்ல வரேன் தாரிகா. ரொம்பவே கன்ஃபியூசிங். என்ன ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு? பாஸ், அபிஜித் சொன்னது கரெக்ட் தான். அந்த கேசிங் ரைஃபிளோடது தான். அதோட அந்த புல்லட் அது .228 ரைஃபிளோடது. இதில் சூப்பரான விஷயம் என்னன்னா, அந்த புல்லட்டை வெட்டி .380 பிஸ்டலோட புல்லட்டா மாத்திருக்காங்க. இவனோட பாயிண்ட் என்ன? அவனுக்கு .380 புல்லட் வேணும்னா வாங்கிருக்கலாமே. இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அதைத்தான் நானும் சொல்றேன் தயா. அதுதான் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு அந்த செல்ஸ்ல கேபிஎஸ்கான சில மேட்டர்ஸும் கிடைச்சது. இந்த கேபிஎஸ்னா என்ன? கேசலான் நாட் ட்ரெயின் ட்ரெடின் ட்ரெயின். இது ஒரு ஆயில் பேஸ், எண்ணெயை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு வகையான பிளாஸ்டிக். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்துற பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்காக பயன்படுத்துறது இது. எனக்கு இந்த விஷயம் தான் புரியல. கேபிஎஸ் மேட்டர் எப்படி புல்லட் ஷெல்லுக்குள்ள வந்துச்சு? ஒருவேளை அந்த புல்லட்டையே கேபிஎஸ் மேட்டர் இருக்கிற பாக்ஸ்ல தான் வச்சானோ என்னவோ. ஒருவேளை அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஸ். ஆனா எனக்கு இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. இமிடியேட்டா பண்ண சொல்லுங்க. அதுக்குள்ள நாங்க சாய்ராம வெறுக்கிறவங்கள போய் மீட் பண்ணிட்டு வரோம். எஸ், ஐ ஹேட் தட் கைரா. அவளோட பியூட்டிக்காகலாம் இல்ல, அவளோட பிஹேவியருக்காக.
எவ்வளவு கேவலமா நடந்துப்பா தெரியுமா? அவளுக்கு எக்கச்சக்க ஆட்டிடியூட் இருக்கு. எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்காது தெரியுமா? படம் பாதி முடிஞ்சிடுச்சு சார். பல கோடி ரூபா நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கைரா பாதியிலே படத்தை விட்டுட்டு போயிட்டா. உங்களுக்கு தான் தெரியுமே சார், ஒரு படத்துக்கு எத்தனை கோடி செலவு பண்ண வேண்டியிருக்கும். கைரா நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு வேற ஹீரோயின்ஸும் கிடைக்கல. நான் தெருவுக்கே வந்துட்டேன் சார். எப்படி சார் அவளை ஹேட் பண்ணாம இருக்காது? அவ என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்கா சார். மொத்த இண்டஸ்ட்ரியில என் இமேஜையே டேமேஜ் பண்ணி வச்சிருக்கா சார். அவ எல்லா இடத்துலயும் நான் அவளை லவ் பண்றேன்னு ரூமரை வேற பரப்பி வச்சிருக்கா. என் ஒய்ஃபும் என்னை விட்டுட்டு போயிட்டா தெரியுமா சார்? என்னால முடிஞ்சா நானே என் கையால் அவ கழுத்தை திருகிடுவேன். ஆனா வேலை போயிட்டு இருக்கும்போதே அவ பேமெண்ட்டை டபுள் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எங்களோட பர்சனல் போட்டோஸ் கொஞ்சம் இருந்துச்சு அவகிட்ட. அதை மீடியாவில் கொடுத்துருவேன்னு மிரட்டினா. சார், நான் கைரா கூட வேலை செய்ய மாட்டேன்னு எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் கூட சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோ பண்ணுறேன்னு கமிட் பண்ணியிருந்தா. ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் அவள் எந்த ப்ராமிஸையும் ஃபுல்ஃபில் பண்ணல. நான் ஹெவி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சார். என்னை அவள் மொத்தமாக அழிச்சிட்டா. சரிங்க மேம், இந்த விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் 11:30க்கு எங்க இருந்தீங்க? ஓ மை காட், கைராவை நான் தான் கொன்னேன்னு நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? மேடம், ஸ்டாப் ஓவர் ரியாக்டிங். யூ திங்க் ஐ வில் கில் ஹர், ரைட்? மேம், இது எங்க வேலை. நாங்க கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க. நீங்களே என்ன பாருங்க சார், எவ்வளோ அழகா இன்னசென்ட்டா இருக்க. நான் யாரையாவது கொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அபிஜித். எஸ் சார். தயா சார். கொஞ்சம் இப்படி வா. தயா, நீ என்ன நினைக்கிற? சார், இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கு சார் அவளை கொல்றதுக்கு. ஆனா யார் பண்ணதுன்னு தான் தெரியல. அதோட சார், இந்த டிராமா குயின் மாதிரி வந்தவங்க எல்லாரும் டிராமா பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்றதுதான் தெரியல. கில்லர் யாரா இருந்தாலும் சரி ரொம்பவே ஸ்மார்ட். பாத்தீங்களா எவ்வளவு எச்சரிக்கையா எவ்வளவு ப்ரொஃபஷனலா சாயிரவ கொண்டு இருக்கான்னு. ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது போய் ப்ரொஃபஷனல் கில்லரை பார்த்து சாயிராவை கொல்றதுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களோ? ஆனா சார், எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இவ்வளோ டைட் செக்யூரிட்டி இருந்தும் கூட அவனால எப்படி சார் உள்ள கன்னு கொண்டு போக முடியுது? அதை என்கிட்ட கேளுங்கப்பா. இந்த மாதிரி குழப்பமான நேரத்தில் நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப சொல்லு, இதுல சாயிராவை கொண்டவங்க யாரா இருப்பாங்க? இல்ல, என்னால அதை சொல்ல முடியாது. வேற என்ன சொல்லு. ஆனா கைராவோட உயிர் எப்படி பிரிஞ்சதுன்னு என்னால தான் சொல்ல முடியும். சரி, அதையாவது சொல்லு. கைராவை கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட கன் இருக்கே, அது ஒரிஜினல் கன் இல்ல, அது கோஸ்ட் கன். அட, இந்த கோஸ்ட் கன்னா என்ன? கொஞ்சம் தெளிவா சொல்லு. பாஸ், நான் இதுல என்ன யோசிச்சேன்னா, ஒரு புல்லட்டையே அவனால செய்ய முடியும் அப்படின்னா கன்னு செய்ய முடியாதா என்ன? சரி, அது அவன் கையாலே செஞ்சிருந்தா கூட அது மெட்டல் டிடெக்டர்ல தெரியும்ல. சார், ஒருவேளை இந்த கன் மெட்டல் இல்லாம வேற ஏதாவது பொருள்ல செய்யப்பட்டிருந்தா? சரிக்கா, கன்ன மெட்டல்ல தான் செய்வாங்க. சரி, நீ சொன்ன மாதிரி வேற மெட்டீரியல் கூட பண்ணிருக்கலாம். அந்த கன் புல்லட் ஃபயர் ஆனா உருகுமா உருகாத சொல்லு. கேபிஎஸ் பிளாஸ்டிக். ஏபிஎஸ்ஸா? அதோட ஷெல்ல உங்களுக்கு ஏதாவது க்ளூஸ் கிடைச்சது இல்ல? அதேதான். இந்த கேபிஎஸ் பிளாஸ்டிக் பத்தி நான் பண்ண ரிசர்ச்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த கேபிஎஸ் பிளாஸ்டிக்கை வச்சு தான் கிளமன்ஸ் பண்ணுவாங்களாம். அது ஹீட்ல உருகாது. இந்த பிளாஸ்டிக்கை தான் 3D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண பயன்படுத்துறாங்க. எந்த ஒரு சாதாரண பிரிண்டர்லயும் இங்கு கார்ட்ரேஜஸ் தான் இருக்கும். ஆனா 3D பிரிண்டர்ஸ்ல ஃபிலமெண்ட் ஸ்பூல்ஸ் இருக்கும். பாஸ், மெடிக்கல் மாடல்ஸ், ஆர்கிடெக்சரல் மாடல்ஸ், ப்ரோசட்டிக், இந்த மாதிரி நாவல்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்ய இந்த பிளாஸ்டிக்கை தான் பயன்படுத்துறாங்க. டாக்டர் சார், இதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? விஷயம் இருக்குதையா. பாஸ், என் கூட வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும். இங்க பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். பாஸ், இது ஒரு 3D பிரிண்டர். இது வெவ்வேறு பொருட்களை பிரிண்ட் பண்ணும், அதாவது உருவாக்கும். சொல்லுங்க, இப்ப நீ என்ன சொல்ல வர? கொலைகாரன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பான். எஸ் பாஸ், கண்ணோட ஒவ்வொரு பார்ட்டையும் அவன் இந்த 3D பிரிண்டர்ல தான் செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் எல்லா பார்ட்ஸையும் ஒன்னு சேர்த்திருக்கான். அதனால தான் நாங்க அந்த கன்னை கோஸ்ட் கன்னுன்னு சொல்றோம். ஏன்னா எந்த மெட்டல் டிடெக்டர்லயும் இது டிடெக்ட் ஆகாது. ஆனா அதுல இருந்த மெட்டல், அது புல்லட் மெட்டல் தானே? ஒரு நிமிஷம். பாஸ், இது என்னோட வாட்ச், ஃபுல் மெட்டல். இப்போ இந்த வாட்சை நான் கையில போட்டுக்கிட்டு இந்த மெட்டல் டிடெக்டரை கிராஸ் பண்ண போறேன். இது டிடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ இதே வாட்சை நான் கேபிஎஸ் பிளாஸ்டிக்ல செஞ்ச பாக்ஸ்ல வச்சு உள்ள கொண்டு போறேன். இந்த கேபிஎஸ் பிளாஸ்டிக்ல செஞ்ச பாக்ஸ்ல இதை வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த மெட்டல் டிடெக்டருக்குள்ள இதை கொண்டு போக போறேன்.
டிடெக்ட் பண்ணிச்சா பார்த்தீங்களா? இதால் இவ்வளோ பெரிய மெட்டல் வாட்சையே டிடெக்ட் பண்ண முடியலன்னா புல்லட்லாம் ரொம்ப சின்னது தானே பாஸ், ஈஸியாக கொண்டு போயிடலாமே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அந்த புல்லட்டை அவன் ஏன் தானே உருவாக்கணும்? என்ன பாஸ் உங்களுக்கு தெரியாதா? ஒரு ரைஃபிளோட புல்லட் கேசிங் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா பிஸ்டல் புல்லட் கேஸ் சின்னதா தான் இருக்கும். அது ஈஸியா எல்லா கன் பவுடரையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால பிளாஸ்டிக் கன்னை எந்த வகையிலையும் பாதிக்காது. ஒரு தடவைக்கு மேல ஃபயர் பண்ண முடியும்னு சொல்றீங்கல்ல? நிச்சயமா. சரி, தேடி கண்டுபிடிக்கலாம் 3D பிரிண்டர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த காலத்துல 3D பிரிண்டர்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கு. கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அதனால என்ன, கேபிஎஸ் ஃபிலமெண்ட் தானே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ சொன்னீங்களே, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 2 விதமான ஃபிலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஒன்று கேபிஎஸ், இன்னொன்று டிஎல்ஏ. டிஎல்ஏனா பிளெண்டர். அந்த டிஎல்ஏவை ரொம்ப சுலபமாக உடைச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதோட இந்த டிஎல்ஏ மார்க்கெட்டில் ரொம்ப சுலபமாக கிடைக்கிற விஷயம். ஆனால் கேபிஎஸ் அவ்வளோ சுலபமாக கிடைக்கிற விஷயம் இல்லை. அவ்வளோதான். 3D பிரிண்டர்ஸ்ல யாரெல்லாம் கேபிஎஸ் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்றாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம சர்க்கிளுக்குள்ள கொண்டு வரணும். தேங்க்யூ வெரி மச். அபிஜித், விஷயம் தெரிஞ்சிச்சா? 4 பேரோட பேர் தெரிஞ்சிருக்கு. இந்த கிளரோட அந்த கேபிஎஸ் ஃபிலமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் 3D பிரிண்டர்ல யூஸ் பண்றவங்க. ஆகாஷ், வீரேன், சைலேஷ், அப்புறம் ராஜேஷ், இதெல்லாம் டிசைன் பண்ற ஆளுங்க இவங்க. சரி வா, போய் வேலையை பார்க்கலாம். நீங்க யூஸ் பண்ற ஃபிலமெண்ட்ஸை என்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்றீங்க சார் நீங்க? சார் ஒரு நிமிஷம், எங்கே போகிறீங்க? இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இந்த ஸ்பெக்டர் டிசைனர் ஃபோம், அங்கே போகிறோம். இல்லை சார், அந்த பேர்லலாம் இங்கே எதுவுமே இல்லை சார். நீங்கள் ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க. இங்கே 405 நம்பர் ஃப்ளாட்டில் இருக்காங்கப்பா, இங்கே தான் இருக்காங்க. இல்லை சார், எந்த டிசைன் ஃபோமும் இங்கே இல்லை. இந்த பில்டிங்கில் யாரும் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண முடியாது சார். ரகசியமாக ஏதாவது ஆஃபீஸ் நடத்தினாலும் சொசைட்டியில் ஃபைன் போட்டுருவாங்க சார். இங்கே எந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாது சார். சரி, 405 நம்பர் ஃப்ளாட்டில் இப்போ குடியிருக்கிறது யாருன்னு தெரியுமா? ஆமாம் சார், அங்கே ஒரு பையன் குடியிருக்கான். அவன் பேர் ஆனந்த் சார். ஆனந்த்? இங்கே வாடகைக்கு இருக்கான் சார். சரி சார், நீங்கள் பாட்டுக்கு உள்ளெல்லாம் போக முடியாது. ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணிட்டு போங்க சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பையன் ஆனந்த் எந்த பக்கம் போனா சொல்லுங்க. மொத்த வீட்டையும் சர்ச் பண்ணுங்க. பார்த்து ஜாக்கிரதை. அவன் சொல்ல போனா பயங்கர ஸ்மார்ட். நீங்க தொடர்தெல்லாம் ஆபத்து இருக்கலாம். அட சார், கொஞ்சம் உள்ள வந்து பாருங்களேன், ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன? இங்க பாருங்க. லைட் ஆன் பண்ண பங்கஜ். இவன் முழு ஒர்க் ஷாப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்கான். டாக்டர் சார் சொன்னது சரிதான். ஆனந்த் கண்ணை செஞ்சு இங்கே தான் வேலை பண்ணிட்டு இருக்கான். இங்க பத்தியா
ஃபிலமெண்ட். அந்த 3D கன்ஸ் பண்ற அந்த 3D கன்ஸ்லாம் பண்ற ஃபார்முலா இதுதான் நினைக்கிறேன். கேட்லாக் வச்சு பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கன்னால பெரிய புல்லட்டோட ஃபோர்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் பிரில்லியண்டா புல்லட்டை குட்டி ஆக்கி இருக்கிறான் அவன். அப்பதான் கன்ல புல்லட்டையும் லோட் பண்ண முடியும், எதிரியை கொல்லவும் முடியும். மை காட். இதில் அவனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். பாஸ்வேர்ட் ப்ராடக்டா? இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல, எடுத்துகிட்டு போயிடலாம். Come on. மறுபடியும் ட்ரை பண்றேன். வேற வேற ஃபார்முலாவை ட்ரை பண்றேன். டிஃப்ரெண்ட் கோடிங்ஸ்லாம் ட்ரை பண்றேன். இருந்தாலும் ரிது, என்ன சுத்தம், என்னாச்சு? ஐ எம் ரியலி சாரி சார். முதல் தடவையா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. விஷயம் என்ன வேணா இருக்கலாம், நீங்க கவலையப்படாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டே சார். நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். இதை கிராக் பண்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. வித்தியாசமான ஃபார்முலா, எவ்வளவோ கோடிங்ஸ்லாம் மாத்தி பார்த்தேன், முடியல. எல்லாமே வேஸ்ட். சார், இவனோட ஹார்ட் டிரைவை எடுத்து வேற ஏதாவது லேப்டாப்ல போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாமா? இல்ல, நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இவன் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்க பாஸ்வேர்டா வச்சிருக்கானா. இவன் ரொம்பவே கிளவர். இப்ப நாம இப்பவா என்ன 9 தடவை இன்கரெக்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம் சார். இந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ண முடியல. இன்னும் ஒரு தடவை இந்த இன்கரெக்ட் பாஸ்வேர்டை போட்டோம்னா என்ன ஆகும்? 10வது தடவை இன்கரெக்ட் பாஸ்வேர்டை போட்டா இந்த லேப்டாப்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எல்லா டேட்டா, இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டெலீட் ஆயிடும். Damn it. அப்படின்னா இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணோம்னா மொத்தமா கதை முடிஞ்சிடும். ஐ எம் ரியலி சாரி சார். பரவாயில்ல விடுங்க. இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு லாஸ்ட் சான்ஸ் கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா. இப்ப நாம என்ன செய்யறது சார்? இதை ஓபன் பண்ணோம்னா அந்த கொலைகாரன் தான் நமக்கு தேவை. கொலைகாரன்லாம் தேவையில்லை, அவனோட விரல் மட்டும் போதும். சார், கொலைகாரனே இல்லாதப்போ அவனோட விரலுக்கு நம்ம எங்க போறது? நம்ம கிட்ட தான் சோலனுக்கு இருக்கான. சார், ஆக்சுவலி என்ன பண்றீங்க? முள்ளால முள் எடுக்கிறேன் தயா. அந்த கிரிமினல் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறான் இல்லையா இதையெல்லாம் செய்ய. பாஸ், நாமளும் அவனுக்கு அகைன்ஸ்டாக டெக்னாலஜியை தான் பயன்படுத்த போகிறோம். முதல்ல நம்ம இந்த பிரிண்டர்லேருந்து கொலைகாரனுடைய எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எடுக்க போகிறோம். அதை நம்ம சிஸ்டத்தில் சேவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அவன் விரலோட 3D பிரிண்டரை ரெடி பண்ண போகிறோம். அந்த பிரிண்டர் ரெடியானதும் எந்த ஃபிங்கர் பிரிண்ட் அவனுடைய சிஸ்டத்தில் சேவ் ஆகிருக்கோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெடி பண்ணி அதை இந்த 3D பிரிண்ட் விரலோட செட் பண்ணலாம். பாத்தீங்களா பாஸ், ரெடி ஆயிடுச்சு அவனோட விரல். இப்போ இந்த விரலோட தம்ப் இம்ப்ரெஷனை வச்சு நாம லேப்டாப்பை அன்லாக் பண்ண போறோம்.
வாவ் சார், இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு சார். இது டார்க் வெப்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. டார்க் வெப்பா? அது என்ன, இதுக்கு முன்னாடி நான் அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி கிரிமினல்ஸ்க்கு அண்டர் வேர்ல்டு எக்ஸிஸ்டா இருக்கு, அதே மாதிரி வெப் இல்லைன்னா இன்டர்னல் கிரிமினல்ஸ்க்கு டார்க் வெப் இருக்கும். நிறைய சைபர் கிரைம்ஸ், பலவிதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இங்க நடக்குது. இது வெப்போட அண்டர் வேர்ல்டு, டார்க் வெப். ஆனா இந்த இன்டர்நெட்ல யார் வேணாலும் எதை வேணாலும் ஆக்சஸ்லாம் பண்ண முடியும்ல. இந்த டார்க் வெப்ல இன்வால்வ் ஆகி இருக்கிற கிரிமினல்ஸை ஏன் பிடிக்க முடியல? சார், அது சாதாரண ஆளுங்களால டார்க் வெப்பை ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு தனிவிதமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் சார். அதோட உதவியால இதுல யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியும் சார். இங்க பலவிதமான கிரைம்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் எக்ஸெட்ரா, கான்ட்ராக்ட் கில்லிங். இங்க யாரெல்லாம் ட்ராக் ஆக கூடாதோ அவங்கெல்லாம் இங்க இருப்பாங்க. இந்த மிஸ்டர் ஆனந்த் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா? சார், இவன் ஒரு ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட் கில்லர் சார். இவன் தன்னோட சர்வீசஸ் இங்க விற்கிறான் சார். இங்க பாருங்க, இதான் இவனோட வெப்சைட், கோஸ்ட் அசசின் சார். இவனை யாரெல்லாம் ஹயர் பண்ண விரும்புறாங்களோ டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இவனோட வெப்சைட்ல லாகின் பண்ணணும். அப்புறம் அவங்க யாரை கொல்ல விரும்புறாங்களோ, யார் அவங்களோட டார்கெட்டோ, அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இவனுக்கு ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட், அப்புறம் வேலை முடிஞ்சதும் முழு பேமெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. அப்புறம் கைராவை மர்டர் பண்ண சொல்லி இவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது யாரு? இதோ செக் பண்றேன் சார். கொலைய தொழில பண்றவங்கள விடக்கூடாது சார். இந்த ஆள் ஒரு பிசினஸ் மேன், மிஸ்டர் மங்கேஷ். மங்கேஷா? நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் இப்போ தான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். சரியா? ஓகே, ஃபோனை வை. மால்தீவ்ஸ், ஐ எம் கமிங். சாரி மங்கேஷ், உங்க மால்தீவ்ஸ் ட்ரிப்பை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நான் உன்னை நேரா சிஐடி ஆஃபீஸ்க்கு ட்ரிப்பு கூட்டிட்டு போறேன். அதுவும் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நான் என்ன பண்ணட்டும்? எல்லாமே போயிடுச்சு. அவ மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட்டா. கைரா என்ன மொத்தமா அழிச்சிட்டா. நான் அவளுக்கு ஹெவியா அமௌண்ட் கொடுத்துருந்தேன் இன்டர்நேஷனல் ஷோவுக்காக. அதோட கான்ட்ராக்ட் படி அவ எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணான்னா 3 மணி நேரம் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் என்ன செஞ்சா? வெறும் 1 hour தான் அவள் பெர்ஃபார்ம் பண்ணா. என் ஷோவியை கெடுத்து குட்டி சவராக்கிட்டா. உங்க லாஸை ஈடுகட்ட கதையவே முடிச்சிட்டீங்களா? சரி, இந்த கில்லரை நீ எப்படி கான்டாக்ட் பண்ண? நான் அவன் முகத்தை பார்க்கல. என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபரன்ஸ் கொடுத்தான். ஆன்லைனில் தான் அவனை காண்டாக்ட் பண்ணேன். யாரை கொலை பண்ணணுமோ அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபோட்டோகிராஃப், ஒரு சின்ன வீடியோவை ரெடி பண்ணி அனுப்பினேன். அவன் வேலையை முடிச்சிட்டான். நீ அவனை பார்க்கவே இல்லையா? நான் அவனை பார்த்ததே இல்லை. எல்லாமே ஆன்லைனில் தான். அந்த கொலைகாரனை எப்படி சார் பிடிக்கிறது? தயா, அபிஜித், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. வணக்கம். இப்போ இருக்கிற முக்கியமான கேஸான கைரா மர்டர் பற்றின தலைப்புச் செய்தி. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோட முக்கியமான ஆக்ட்ரஸான கைரா மர்டர் கேஸில் சிஐடிக்கு லேப்டாப் கிடச்சிருக்கு. அதை அவங்க எவிடன்ஸாக யூஸ் பண்ண நினச்சாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. ஆமாம், நீங்கள் கேட்டதெல்லாம் சரிதான். என்ன சொல்கிறாங்க, இந்த சிஐடி லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது பாஸ்வேர்டை ராங்காக என்டர் பண்ணனால அதில் இருக்கிற டேட்டா அப்புறம் எல்லா எவிடன்ஸுமே டெலீட் ஆகிடுச்சான். ஓகே சார், உங்க கோஸ்ட் அசாசினை இப்ப கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. உன்னோட ஒரு கான்டாக்ட ஒருத்தர் கொலை பண்ண விருப்பப்படுறாருன்னு. யார? இவர என் பேரு நரேந்தருங்க. நான் படம் எடுக்கிறவன், ஃபிலிம் ப்ரொடியூசர். எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவரோட பேரு ஜஸ்வந்தர். அவரு பஞ்சாப்ல இருக்காரு. அவரை நீங்க கொலை பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். உங்களால் அதை செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். உங்க ஃபீஸ் எவ்வளோனாலும் அதை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன்.
ஜஸ்விந்தோட போட்டோவையும் அவனோட முழு டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோவை மட்டும் நீ கோஸ்ட் அசாசினுக்கு அனுப்பி வை. சார் ஆனால் இந்த ஜஸ்விந்தர் யாரு சார்? என்னாச்சு, எது கூப்பிட்டீங்க? புரிஞ்சிடுச்சு. ஏன் எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன விஷயங்கிறத கொஞ்சம் சொல்றீங்களா? இத பாரு சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்கு நீ எனக்காக ஜஸ்விந்தரா நடிக்கணும். வாட்? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன் இரு. அந்த கோஸ்ட் அசாசின் இருக்கான்ல, கான்ட்ராக்ட் கில்லர், அவனை பிடிக்க நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். இந்த பிளான்ல நீ அவனோட விக்டிம் ஆக போற. விக்டிமா? ஆள விடுங்க. முதல்ல சொல்றத கேளு. நீ அந்த விக்டிமா மாறணும். அந்த கான்ட்ராக்ட் கில்லர் உன்னை கொல்ல வருவான். அவன் என்ன கொல்ல வரும்போது நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்த போறீங்க. அப்படி நடுவுல ஏதாவது ஆயிடுச்சுனா உனக்கு ஒண்ணு ஆகாது. நாங்க எல்லாம் இல்லையா? உங்க மேல எல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. ஐ அம் சாரி டு சே திஸ். ஆள விடுங்க. ஐயா சாமி, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்களேன். நான் உண்டு, என் லேப் உண்டு, நான் பாட்டுல பொழப்ப பார்த்துட்டு இருக்கேன். என்னையே தொலை பண்றீங்க. நீ செய்வியா மாட்டியா? நான் வீட்டுக்கு போகும்போது மணி 11 இருக்கும். மணி இந்தாங்க பிடிங்க, அங்க போங்க. நெக்ஸ்ட். சார், என்னோட ஸ்லாட் எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாய் கைஸ், ஜஸ்ட் கிவ் மீ அட்டென்ஷன் நவ். ஃபேமஸ் பஞ்சாபி ஃபிலிம் ப்ரொடியூசர் ஜஸ்விந்தர் இங்கே வந்திருக்காரு. எல்லாரும் நேற்று நியூஸ் பேப்பர்லலாம் படிச்சிருப்பீங்கல்ல, இவரோட நெக்ஸ்ட் பஞ்சாபி மூவிக்கு காஸ்டிங் பண்ணுறாரு. அதுக்காக அவர் மேல் ஃபீமேல் லீட் ஆர்டிஸ்ட், வில்லன், அதோட கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் தேடி வந்திருக்காரு. அதனால எல்லாரும் உங்கள் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க. அவர் வந்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஐ எம் டெல் யூ, ஹி இஸ் எ வெரி வெரி பிஸி மேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அட சார் வந்துட்டாரு. சத்ரிகால் ஜி, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருங்க பேபி, கிட்ட வா. சார் இதோ பாரு பேபி, முதல் கேண்டிடேட்டை 5 நிமிஷம் கழிச்சு என் ரூமுக்கு அனுப்பு, சரியா? சரி, ஓகே. சரிப்பா, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலி. சார், நான் ரெடியா இருக்கேன் சார். சார், நான் ஃபர்ஸ்ட் வரேன். சார், ப்ளீஸ் சார், என்ன கூப்பிடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், போங்க. கிடைச்சா நல்லா இருக்கும். கதவை திறந்தப்ப கதவு ஏன்டா திறக்க மாட்டேங்குது? கதவை திறந்தப்ப ஹலோ ஆன்சன். எந்த கேரக்டருக்கு வந்திருக்கீங்க? சார், பேபி, ஆல் ஆர் ரெடி சார். அனுப்பு. ஓகே. அடனே லீடா பண்ண மேன், உன் பேர் என்ன? பிரதீக். பிரதீப். எக்ஸ்கியூஸ் மீ, நானும் ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கேன். உங்க பேர் என்ன? சுரேஷ். நீங்க இங்க சைன் பண்ணுங்க சார். அங்கிள், ஃபார்ம் எழுதிட்டீங்களா? வாங்க அங்கிள், ஃபர்ஸ்ட் உங்களை ஆடிஷன் எடுக்கிறோம். ஸ்கிரிப்ட் இல்லையா? ஸ்கிரிப்ட் உள்ள கொடுப்பாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் போறாரு. அது இல்ல, ஹீரோயினோட ஃபாதர் ரோல் இருக்குல்ல, இவர் கரெக்டா இருப்பாரு, அதான் கூப்பிட்டுக்கிறோம். நான் ரொம்ப நேரமா ஆடிஷனுக்காக வெயிட் பண்றேன் சார். என்ன அது நீங்க ஹீரோ மெட்டீரியல், அப்புறமா ஆடிஷன் பண்ணலாம். நீங்க வாங்க சார். ப்ராப்ளம் இல்ல. அட சீனியர் சிட்டிசன் தம்பி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாங்க சார். என்ன இதெல்லாம்? என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு என்ன தெரியணும்னா, உங்கள் கைக்கு நீங்கள் என்ன க்ரீம் அப்ளை பண்ணுறீங்கன்னு. இந்த யங் ஸ்கின்னோட ரகசியம் தான் என்ன? முகத்துக்கு மட்டும் வயசாயிருக்கு, கை இன்னும் இளமையா இருக்கே. நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் சுத்தமா புரியல. நீங்கெல்லாம் யாரு? இங்கே பாருங்க அங்கிள், நாங்கெல்லாம் சிஐடிஸ், புரியுதா? சிஐடியா? ஆனா நான் தான் எதுவுமே பண்ணலையே. நீ என்ன செய்யல, இதை இப்ப தெரிஞ்சிடும்.
என்ன இது? நீங்க இந்த வேஷத்தை மாத்தி எதுக்காகடா வந்த? தாடியை வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ண வந்த சொல்லு. வாங்க சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் ஏதாவது ரெடியா இருக்கா? ஆ ஆ நல்லா இருக்கே. ஆ சார் நான் ஒரு ஆக்டர் தான் சார். நான் தியேட்டருக்கு முன்னால் ஒரு ஆக்டரை மீட் பண்ணேன் சார். என்கிட்ட இங்கே ஆடிஷன்ஸ் நடக்குதுன்னு அவர் தான் சொன்னார். 60 வயசில் ஒரு கேரக்டர் இருக்குன்னு கூட சொன்னார். நான் கெட்டப்பை மாற்றிக்கிட்டு போனால் எனக்கு அந்த ரோல் கிடைக்குன்னு அவர் தான் சொன்னார். அதுவும் இல்லாமல் அவர் தான் ப்ரொடியூசர் சாருக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லி விட்டார். அதான் ஃபேமஸான கடையிலேருந்து நான் இந்த ஸ்வீட்டை கூட வாங்கிட்டு வந்தேன் சார். சரி, இப்போ நீ கிளம்பலாம். தேவைப்பட்டா நாங்களே உன்னை கூப்பிடுவோம். இப்போ கிளம்பு. ஏய் கிளம்பு, உன்னை கூப்பிட்றேன். தேங்க்யூ சார். நம்ம கிட்டே விளையாட்டு காட்டுறான் பத்தியா? அங்கிள் ரொம்ப நல்லா ஆடிஷன் பண்ணார்ல, சூப்பரா. யாரோ சுட்டிட்டு ஓடுறாங்க. என்ன? ஓ மை காட். சார் உங்களுக்கு என்னாச்சு? இவருக்கு என்னாச்சு? என்ன பார்த்த நீ? சார் நான் உள்ள வந்து பார்க்கும்போது அவர் கீழே கிடந்தா சார். வேற யாராவது இருந்தாங்களா இங்க? சார் நீங்க வரதுக்கு முன்னாடி சாரி கட்டின ஒரு லேடி வெளில போனாங்க. பூர்வி ஜாக்கிரதை. ஏய் 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 நில்ல நில்ல. ஏய் போங்கடா டேய். ஏய் ஏய் நில்ல. சரி சரி வழி விடு. ஏய் நில்ல. ஓரமா போய் ரமேஷ். நகருங்க இங்க. நெல்லே, உன் விளையாட்டு தோற முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சது. டார்க் வெப்போட விளையாட்டு முடிஞ்சது. டாக்டர் சார். சார் சார் மூச்சு விட மாட்டேங்கிறாரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாமா? சார் உங்களுக்கு ஒண்ணா? பத்திரமா பிடிங்கப்பா. கீழே கீழே விட்டுறாதீங்க. விட்டுறாத. அக்கல்லையா கை பிடிச்சிருக்கீங்க. கீழே விட்டுறாதீங்கப்பா. நல்லா நடிக்கிறீங்க. ஏப்பா எனக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்து நடிக்க சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் விட்டு போட்டேன், அவ்வளோதான். சார் இதெல்லாம் நீங்க எப்படி செஞ்சீங்க? அட என்னோட பேர் சோலங்கிம்மா. இதை பார்த்தியா? புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். என்ன ஏதாவது டீட்டெயில் வேணுமா? என்னோட இந்த டர்பனை பாருங்களேன், இதுவும் புல்லட் ப்ரூஃப் தான். எப்பா இந்த கண்ணாடி இருக்குல்ல, இது சாதாரண கிளாஸ் இல்லை, இது புல்லட் ப்ரூஃப்பா. இன்னொரு ஷாக் கொடுக்கவா? இதோ இந்த தாடி இருக்குல்ல, இந்த தாடி கூட புல்லட் ப்ரூஃப் தான். அதெல்லாம் சரி, உங்க நடிப்பை பார்த்து எங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துட போகுதுன்னு பயமாயிடுச்சு. ஒரு நிமிஷம்.